முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தான் நடத்திய பள்ளியில் லஞ்சம் பெறப்பட்டதாக மரிய வில்சன் பேரவையில் கூறியிருந்த நிலையில் மரிய வில்சன் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக கூடுதல் பணம் பெறப்பட்டதாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் மரிய வில்சன் பள்ளிகளுக்கு அனுமதி பெறுவதற்காக கூடுதல் பணம் வாங்கப்பட்டதாகவும் அதற்கு தாமே நேரடி சாட்சி என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரியசாமி பெரியார் இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளார். புகாரில் அமைச்சர் மரிய வில்சன் சட்டப்பேரவையிலே இது தொடர்பாக தெரிவித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் அமைச்சர் தாமே நேரடி சாட்சி என கூறியுள்ளதால் இந்த தொடர்புடையவர்கள் யார் இடைத்தரகர்கள் செயல்பட்டார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அமைச்சரின் குற்றச்சாட்டு தீவிரமானது என்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் உரிய முறையில் விசாரணை நடத்தி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.